வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்மளுடைய பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், வருஷத்தில் 3 மாதம் பிக் பாஸ் நடக்கிறப்போ மட்டுமே வீடியோ போடுற சேனல் நம்ம சேனல். அண்ட் என்னதான் வருஷத்தில் 3 மாதம் தான் வீடியோ போட்டு ஆக்டிவாக இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகாமல் நமக்காக வெயிட் பண்ணி அந்த ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லேட்டாக ரிவ்யூ போட்டாலும் சரி, ஒரு ப்ளூ சட்டையை மாட்டிட்டு ஒருத்தன் வருவான், அவன் பேசுறது நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும், நமக்கு பிடிக்கும், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்த கமெண்ட்டு நான் சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ 100 நாளோ 90 நாளோ 106 நாளோ வர்றப்போ ஒரு சீசன் ஃபுல்லாக அவன் கூட சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுற அந்த நல்ல உள்ளங்கள், நண்பர்கள், தோழிகளுக்காக நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் இருக்கிறதுனால தான் எனக்கு வருஷம் ஆஃபீஸ் வேலை, பர்சனல் கமிட்மெண்ட்ஸு, 8 மணி நேரம் தூக்கம் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நான் வருஷத்தில் அந்த 3 மாதம் எப்படியாவது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். அந்த ஷோவை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு நம்மளே எடிட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிட்டு தூங்கிடலாம் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட்டு வர்றதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் எவ்வளோ மிகப்பெரிய உலகநாயகன் கமல் சார் ரசிகன்னு என்னை வந்து 4 வருஷமாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அவரே போயிட்டாரு அப்படின்றப்போ மேபி சில பேர் கூட நினச்சிருப்பீங்க, என்னை ரெகுலராக இந்த சென்ஸ் எல்லா சீசனும் ஃபாலோ பண்ணுறவங்க யோசிச்சிருப்பீங்க, ஐயோ இந்த வருஷம் ஏற்கனவே இவன் பெரிய சோம்பேறி, இந்த வாட்டி ரிவ்யூ போடுறதே டவுட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கன்ஃபியூஷன் எனக்கும் வந்துச்சு. ஆனால் கமல்ஹாசன் அது இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இருக்கீங்கல்ல, என்ன பார்க்குறீங்கல்ல, ஸோ அது போதும். அதனால் வந்தாச்சு. ஸோ ரொம்ப குளவளன்னு இழுக்காமல் வந்த வேலையை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நன்றி உலகநாயகன் அவர்களுக்கு. என்ன வேணால் சொல்லு, எவ்வளோ வேணால் கற்று, கமல் தான் கெத்து, அவரை மாதிரி வராதுங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். வருஷம் எவனாவது புதுசாக முளைப்பான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசாமல் இருக்கலாம், அசீமன் கூவாங்க, பிரதீப் ஆண்டனின்னு கூவாங்க, எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்புறம் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. 7 வருஷம் இவ்வளோ நேர்த்தியாக, தெளிவாக, கிளாரிட்டியோட ஒரு புத்தக பரிந்துரையாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச்சு, கமாண்ட் ஓவர் தமிழ் லாங்குவேஜு சொல்லும் போதே புல்லரிக்குது. அவரை மாதிரி வராது, அவ்வளோதான், சிம்பிள். இன்னைக்கு கூட கமல் அப்படியா இப்படியா, சிம்பு தான் கெத்து, சல்மான் கான் தான் கெத்து, இல்லை விஜய் சேதுபதி தான், என்னமான்னு சொல்லுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி வராது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் இல்லையா? ஸோ 7 சீசன் அவர் பிறந்த தேதி நான் யோசித்தேன், ஆக்சுவலாக 7 வருஷம் பண்ணிட்டு விட்டுருவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 7 சீசன் முடிச்சுட்டு விட்டுட்டாரு. என்றைக்குமே ஒரு வெள்ளை சட்டையில தான் ஒரு ஓரத்தில் சின்னதாக அழுக்குப்பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாக, அக்லியாக தெரியும். என்னடா வெள்ளை சட்டையை போய் இப்படி அழுக்காக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நான் கமல் சார் அவர்களை பார்க்குறேன் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த விஷயம் பண்ணாலுமே 100% டெடிகேஷன், பர்ஃபெக்ஷனை கடைப்பிடிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படி பார்க்குறப்போ ஒரு தொகுப்பாளராகவும் ஒரு ஹோஸ்டாகவும் ஒரு 7 வருஷமாக ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிவிட்டு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணி அவர் யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு பேரை சம்பாதிச்சு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் கமெண்ட்லேயோ இல்லாட்டி வெளியே சோஷியல் மீடியாலேயோ இப்போ நடந்த சின்ன சின்ன விஷயங்களை அவனுக்கு ரெக்கார்டு காமிச்சிட்டாரு, இப்படி பேசிட்டாருன்னு குறைகள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் 2 விஷயத்த மட்டுமே வச்சு 7 வருஷமாக அவர் பண்ணிட்டு போன விஷயங்களை மறந்துடாதீங்க. அது 7 வருஷமாக இந்த ஷோவை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ரசித்து பார்த்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ முடிஞ்சிருச்சு, இந்த சீசனுக்குள்ளே போகலாம். அண்டு கமல் சாருக்கு அப்புறம் யார் பண்ண போகிறா அப்படின்னு நிறையா பேச்சு வந்தப்போ பார்த்தீங்கன்னா யாரோ சொன்னாங்க, அரவிந்த் சாமின்னாங்க, பிரகாஷ் ராஜுன்னாங்க, விஜய் சேதுபதினு சொன்னாங்க, எஸ்டிஆர்னாங்க. எனக்கு என்னமோ பர்சனலாக எனக்கும் என் கூட இருக்கிறவங்க பேசினப்போ நானும் கேள்விப்பட்டேன், பிரகாஷ் ராஜ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நம்ம தமிழ்நாடு, நம்ம மண் சார்ந்த விஷயங்கள், நம்மளோட உரிமைகள், நம்மளோட அரசியல் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த மனுஷன் நம்ம கூட ஒரு சிங்கில் இருக்கிற மாதிரியும் நமக்காக பேசுகிற ஒரு ஆள் மாதிரியும் தோணுச்சு. ப்ளஸ் ரொம்ப போல்டாகவும் இருப்பார். ஒரு ஆளை பார்த்தோன்னே ஒரு மரியாதை வர மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் இருந்தால் நல்லா தான் இருக்கும், பரவாயில்லையே அவர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நிறையா
ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாஸ்டர் செஃப்பில் பார்த்துட்டு ஐயோ சாப்பாடு நல்லா இல்லாட்டியுமே நல்லா இல்லைன்னு குறை சொல்ல யோசிக்கிற ஆளாச்சே, யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிற ஆளாச்சே, ஒரு சாஃப்டான பர்சன் ஆச்சே, இவர் எப்படி பிக் பாஸில் பார்க்க முடியும்? கமல் சார்ன்றவர் ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் வந்து டிவியில் நின்றாலே, ஸ்டேஜில் நின்றாலே வந்து ஒரு பயம் வரும். பயம்ன்றதை தாண்டி ஒரு பயம் கலந்த மரியாதை வரும். அப்படின்னு ஒரு மனுஷன் நின்று பேசுகிறப்போ அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும். விஜய் சேதுபதின்றப்போவே நிறைய பேருக்கு, எனக்கு நிறைய பேருக்கான்னு தெரில, எனக்கு பர்சனலாக வந்து பிக் பாஸ்க்கு ஒத்து வராத ஆளாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இன்றைக்கி முத நாள் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறது தான், நம்ம வர வரைக்கும் நம்ம 1008 குறை சொல்லுவோம், வந்து அதை பார்த்து பழகிட்டோன்னா நம்மளே அதை பாராட்டுவோம் அப்படின்ற ஒரு ஹியூமன் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அது ஏன் நல்லா இருந்துச்சுன்னா, ரொம்ப ட்ரை பண்ணலை. ரொம்ப வந்து நான் ரொம்ப ஒரு தூய தமிழில் பேசுகிறேன், தொகுத்து வழங்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோஸ்டாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல், விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு விதமான ஒரு கேஷுவலான ஒரு அப்ரோச், ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதை வந்து நீங்கள் என்னவோ அப்படியே இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல், அந்த மாதிரி இருந்தார் மனுஷன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு குறைன்னா முதல் நாளே சொல்லணும்னு இல்லை, பட் ஆனால் குறை சொல்கிறதும் நல்ல விஷயங்களை சொல்கிறதும் இந்த மாதிரி விஷயத்த பேசுறதுக்கு பேர் தானே ரிவ்யூவே. கொஞ்சம் ரொம்ப சாதாரண என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு மாதிரி பண்ணாமல், எல்லாட்டையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்டேஜில் வந்து நின்றதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இழுத்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி வந்து போக பார்த்தா இனிமேல் எப்படின்னு தெரியும். ஸோ அவரோட இன்ட்ரோவில் பிக் பாஸ் மியூசிக்கு எப்பயுமே சிக்னேச்சரான ஒரு மியூசிக் இருக்குது, அதை தான் 7 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. அது என்றைக்குமே மாத்திரா நமக்குமே வந்து செட் ஆகாது. இந்த வாட்டி திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பைத்தியக்காரன் சிரிக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டிங்கை அந்த மியூசிக் நடுவில் உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன் பண்ணாங்கன்னு தெரில. சில பேர் சொல்கிறாங்க விஜய் சேதுபதி தான் சிரிக்கிறார் அப்படின்னு. எனக்கு கேட்டால் விஜய் சேதுபதி இவ்வளோ கேவலமாக சிரித்து நான் பார்த்ததில்ல. கண்டிப்பாக விஜய் சேதுபதி தான் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பிக் பாஸ்க்குன்னு ஒரு தீம் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் அப்படியே இருந்து தானே. இப்போ பிக் பாஸ் வாய்ஸ் இருக்குல்ல, திடீர்னு அந்த மனுஷன் இருக்க மாட்டார், வேறு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வர போகிறாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து யாரையாச்சும் காமெடி பண்ண எப்படி இருக்கும், சிங்கே ஆகாதில்ல. அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த சிரிப்பு. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் அலசுவோம் இல்லை, எவ்வளோ நேரம் ஆனாலுமே பொறுமையாக. அதனால தான் வந்து சின்ன விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வழங்குறப்போ மக்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ணிப்பாங்கன்ற விஷயத்த வந்து அது அகெயின் ரொம்ப அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி. பிகாஸ் கண்டிப்பாக அந்த விஷயத்துல தான் வந்து நம்மளை ரொம்ப செய்வாங்க. கமல் சாருக்கு அந்த நிலமெல்லாம் நம்மளெல்லாம் என்ன பண்ண போகிறாங்களோன்ற ஒரு விஷயத்தை அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹவுஸ் டூர் போனாங்க. அண்ட் ரொம்ப நான் எப்பயுமே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது பிக் பாஸோட வாய்ஸ். ஸோ அது கடைசி நாள் ஃபைனல் எபிசோடில் லாஸ்ட்டாக ஒரு பாய் சொல்லிட்டு போகிறப்போ எப்பயுமே கண்ணில் கண்ணீர் வரும். அண்டு வருஷம் அந்த புது சீசன் ஆரம்பிக்கிறப்போ அந்த ஃபஸ்ட்டு வாய்ஸ் வரப்போவும் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். வந்துட்டாருப்பா, அடுத்து 100 நாளைக்கு இந்த வாய்ஸ் கேட்டு தான் நம்ம பயணிக்க போகிறோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா. நல்லா இருந்துச்சு. வித்தியாசமாக என்னமோ வீட்டை கோடு போட்டு வச்சுருக்காங்க. ஆப்வியஸாக எல்லாருக்குமே அந்த விசு படம் ஞாபகம் ரெஃபரன்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து யார் விசுவாக இருக்க போகிறா, இந்த பக்கம் விசு அந்த பக்கம் ரகுவரன் அப்படின்னு நினச்சா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப ஒரு அவுடேட்டட்னு கூட சொல்ல முடியாது. எந்த டேட்லேயுமே இது ஒரு கேவலமான ஐடியான்னு எனக்கு தோணுது. யாரோ ஜாக்லின் சொன்ன மாதிரி தான், என்ன ஸ்கூல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்கூல்லையே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த காலத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பாய்ஸ் ஒரு சைடு ஃபுல்லாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் ஒரு சைடு ஃபுல்லாக இருப்பாங்கன்ற கான்செப்ட் வந்து ஏன் இப்படி ஒரு கேவலமான கான்செப்டை பிக் பாஸ் டீம் யோசிச்சாங்க. இதுக்கு விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆள் கூட வந்து ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கலையா? ஐ மீன் ஃபஸ்ட்டு சீசனே அப்படி கேட்க முடியாது. மேபி கமல் சார் இருந்தால் கேட்டிருப்பாரு, என்னன்னு தெரியல. ஏன்னா இது வந்து நல்லா இல்லை ஆக்சுவலாக. இந்த பிக் பாஸ் ஸ்மால் பாஸ்ன்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க, அதுவுமே வந்து நல்லா இல்லை தான். ஆனால் ஏதோ ஓரளவுக்கு வச்சு அந்த சீசன் ஒப்பேற்றினாங்க. அதை விட்டுறலாம், அது செட் ஆகலைன்னு சொன்னால் திரும்ப மெயின் ஸ்ட்ரீமாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்களோ அதவே பண்ணியிருக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ எந்த முட்டாள் கொடுத்த ஐடியான்னு தெரில. கூட ஒன்று போட்டுட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக பாய்ஸு இந்த பக்கம் கேர்ள்ஸு, மென் வெர்சஸ் உமன் மாற்றிடலாம் அப்படின்னு யார் சொன்னான்னு தெரில. அதை வச்சு கேம் டைனமிக்ஸும் நாமினேஷன் ப்ராசஸும் எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கு அது திருப்தியாக இருக்குமான்றதும் எனக்கு புரியலை. ஏன்னா
பிக் பாஸ் கேம்ன்றதே ஸ்டடி ஆஃப் கேரக்டர்ஸ். நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க வாரம் யார் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரா, யாரை கொண்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தூக்குறது தான் வந்து ஒரு சுவாரஸ்யமே. இவங்க போன வாட்டியே வந்து இதை வேற மாதிரி அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க. இவங்கள பண்ணணும், இவங்கள பண்ணணும், அவங்களுக்குள்ளே பண்ணிக்கூடாது. வாட் இஃப் அவங்களுக்குள்ளே யாரையாவது பிடிக்கலன்னா? ஸோ அந்த மாதிரி வந்து திடீர்னு பாய்ஸு கேர்ள்ஸை நாமினேட் பண்ணணும், கேர்ள்ஸ் பாய்ஸை நாமினேட் பண்ணணும் அப்படின்லாம் ரூல் வச்சாங்கன்னா ரொம்ப கேவலமாக ஒரு மட்டமான ஃப்ளாப் ஐடியாவாக தான் இருக்கும். மக்களுக்குமே அது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் ஒன்றா இருந்தால் தானே எந்த பெண்களுக்குள்ளேயும் சண்டை வரலாம், ஆண்களுக்குள்ளேயும் சண்டை வரலாம், இல்லை 2 பேருக்குள்ளேயும் சண்டை வரலாம். இப்பயே பிரிச்சுட்டாங்கன்னா இவங்களே வந்து ஒரு விதமான குரூப்பிசம், அதுவும் ஜெண்டர் வச்சு குரூப்பிசம்மை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இது எப்படி போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் எனக்கு பிடிக்கலை. அப்புறம் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக வந்து ரவீந்தர் சார் உள்ளே வந்தார். ஸோ என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர்ன்றதை தாண்டி பிக் பாஸ் ரிவ்யூவராக இருந்து உள்ளே போனாருன்னு தான் நிறைய பேருக்கு அவர் அடையாளம் தெரியும். ஸோ அவருக்காக ரொம்ப ஹாப்பி. நிறைய சீசன் அவர் கூப்பிட்டுட்டே தான் இருந்தாங்கன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு அவரோட என்ன சொல்கிறது ஃபிசிக்கல் கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் அதெல்லாம் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த வாட்டி போகலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க போல். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பி. அண்டு அவர் வந்து என்ன சொல்கிறது, விஜய் சேதுபதி வந்து எப்படி தமிழ் சினிமாவில் அவர் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கார். ஒரு எல்லாருக்குமே சில ஆசை இருக்கும். நான் ஃபஸ்ட்டு லவ் தான் பண்ணுவேன்னு ஆரம்பிப்பானுங்க, அப்புறம் நான் 10 பேர் அடிப்பேன்னு ஆரம்பிப்பானுங்க, அப்புறம் நான் மாஸ் ஹீரோ ஆகிட்டு 50 பேரையாவது அடிப்பேன், எனக்கு சில ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் இந்த மாதிரி கதையில் தான் நடிப்பேன், இத்தனை ஹீரோயின் கூட தான் நடிப்பேன், இத்தனை டான்ஸ் வேணும், இத்தனை சாங் வேணும், இத்தனை ஃபைட் வேணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் தமிழ் சினிமாவில் எல்லாருமே ஆசைப்பட்டிருக்காங்க. இன்னொரு பாதை இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிற நடிகர்களும் இருக்காங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நான் வில்லனாகவும் நடிப்பேன், நான் ஹீரோவாகவும் நடிப்பேன், நான் அப்பாவாகவும் நடிப்பேன், நான் தாத்தாவாகவும் நடிப்பேன் அப்படின்ற ஆட்கள்லாம் வந்து ரொம்ப அபூர்வம். அதனால தான் வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறது, இப்போது கமல் மாதிரி சில ஆட்கள்லாம் வந்து ஒரு இடத்த பிடிச்சி தனித்துவமாக தர்றாங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த வரிசையில் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆள். எனக்கு வந்து என்ன ரோலு, நான் யாருன்னெலாம் பார்க்க மாட்டேன், அந்த கேரக்டர் என்னன்றதை பார்த்தா நான் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நான் பயணிப்பேன் அப்படின்றதுல வந்து விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அதை அடையாளம் காமிச்சு நம்ம ரவீந்தர் சார் வந்து ஒரு வாழ்த்து மாதிரி சொல்லிட்டு போன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுற ஒரு ஆள் உள்ளே போயிருக்காரு. கண்டிப்பாக இந்த என்ன உள்ள கண்டஸ்டண்ட்டாக போனாலுமே உள்ளுக்குள்ளே அந்த ரிவ்யூவர் தான் என்றைக்குமே இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப நிறையா பேசினேன். உள்ளே போனதுக்கப்புறம் கேமரா கான்சியஸாக இருந்த மாதிரி நிறையா தோணுச்சு. வளவலன்னு நிறையா பேசினார். சில விஷயங்கள்லாம் ஜோக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டார். உள்ளே போனோன்னே இந்த ஜோக்கை இந்த இடத்துல போட்டுடணும், இந்த டைலாக் இங்கே சொல்லிடணுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசின மாதிரி இருந்துச்சு. அது தப்பு சொல்ல முடியாது. எவ்வளோ ரிவ்யூ பண்ணாலுமே வந்து உள்ளே போனப்போ ஒரு ப்ரெஷர் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஒரு மாதிரி வேர்த்த மாதிரி இருந்தார், ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருந்தார். அண்டு நிறையா என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் ஒரு நாள் உள்ளே போகணுன்னு. அந்த மாதிரி தான் நம்மளை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் 4 ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தப்போ அப்போல்லாம் இந்த 24/7 கிடையாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் எபிசோடு ஓடும். அதை மட்டும்தான் ஆடியன்ஸ் பார்க்க முடியும். அதை விட்டால் அந்த உலகத்தை ஃபீல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ரிவ்யூவர்ஸோட வீடியோஸை பார்ப்பாங்க. அப்போல்லாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து 5 லட்சம் வியூஸு 4 லட்சம் வியூஸ் எல்லாம் போகும். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. பிக் பாஸ் மேலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. பிக் பாஸை வந்து வேறு மாதிரி 24/7 இருக்கே, எங்கே பார்த்தாலுமே கிளிப்ஸு ட்விட்டரில் அங்கே இங்கே இதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு ஓவர் ஃபீடு பண்ண ஆரம்பித்தோடனே நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த இது குறைஞ்சிருச்சு. அது வந்து இருக்க தான் செய்யும். அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரிலாம் 5 லட்சம் பேர்லாம் பார்க்குறப்போ நான் நினச்சேன், பரவாயில்லையே, எப்படியே நம்ம எல்லா வாட்டியும் ரிவ்யூ பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி எப்படியாவது நம்மளும் ஒரு நாள் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு யோசித்தேன். முடி கொட்டுறதுக்குள்ளே கமல் சார் ஹோஸ்டாக இருக்கும் போதே உள்ளே போயிடணும் அப்படின்லாம் கனவு காணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸும் ஒரு மாதிரி மாறிச்சு. உள்ள ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த ஒரே குடும்பத்தில் 2-3 பேர் ரெக்கமெண்டேஷனை உள்ளே வர்றது. அப்புறம் வந்து அதுதான் எனக்கு வந்து அது வந்து இந்த கோட்டா கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான், ஒரு ஃப்ரெண்டு இல்லை இந்த பொண்ணு அவன் என் ஃப்ரெண்டு இந்த சீசன் அவனை உள்ள விடுங்கன்னு அவனை ரெக்கமெண்ட் பண்ணோம், இல்லை லவ்வர்ஸு ரெக்கமெண்டேஷனில் வருவாங்க, இல்லை ஜோடியாகவே உள்ளே வருவாங்க. முன்னாடியெல்லாம் வந்து விஜய் டிவி ஆளுன்னு சொல்லுவாங்க. இப்போ விஜய் டிவி ஆளுங்களை தாண்டி
வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணை உள்ளே அனுப்பிக்கோங்க, இந்த என் புருஷன் ஆசைப்படுறான், 2 வருஷமா என் புருஷன் கேட்டுகிட்டே இருக்கான், இந்த வாட்டி உள்ளே அனுப்பிச்சிக்கோங்களேன், உள்ளே எடுத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த கோட்டா கண்டஸ்டன்ஸ் நிறைய வந்ததுக்கப்புறம் நம்மளை மாதிரி சாதாரண நாட்களுக்கெல்லாம் வந்து ஆஹா இதை எங்கே நம்மெல்லாம் எங்கே உள்ளே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ ரவீந்தர் சார் வந்து பிஹைண்ட் வுட்ஸில் ஒரு பெரிய சேனல் அதில் ரிவ்யூ பண்ணுறாரு. ஸோ ஆப்வியஸாக வந்து பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் சினி ஃபீல்ட்லேயுமே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ வருஷமாக போகாததான் ஆச்சரியம், கொஞ்சம் லேட்டுன்னு நான் நினப்பேன். ஏன்னா கமல் சார் இருக்கும் போதே போயிருந்தா வேற ஒரு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு நான் வந்து சில விஷயம்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன். ஐ மீன் அவரே ஆசைப்பட்டிருப்பார் அப்போ போகிறப்போ. இப்போ ஒரு வழியாக உள்ளே போயிருக்காரு. அதுக்கப்புறம் சாச்சனா ஃபஸ்ட்டு யாருன்னே தெரில, அடையாளமே தெரில. அப்புறம் தான் பார்த்தா அப்பா பொண்ணுன்ற கண்டென்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ மகாராஜாவில் நடித்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்கு கரெக்டாக ட்ரெண்டில் இருக்கிறத பார்த்து விஜய் சேதுபதி ஹோஸ்டாக இருக்கிறப்போ உள்ளே அமைச்சிருக்காங்க. அண்டு அம்மா சென்டிமெண்ட்டை நிறையா காமிச்சாங்க, அம்மாவை பற்றி பேசிட்டு போனாங்க. இந்த சீசன் நோட் பண்ணிங்களா, கிட்டத்தட்ட நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து வழக்கமாக அப்பா சென்டிமெண்ட்டு தான் பயங்கரமாக வெளியே தெரியும். பிக் பாஸ்லேயும் சரி, விஜய் டிவி ஷோஸ்லேயும் சரி, இல்லை எனிதிங் ரியல் லைஃப்லேயுமே நானே ஒரு அப்பாவை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்பா சென்டிமெண்ட்டு தான் வந்து ரொம்ப பயங்கரமாக தெரியும். அம்மாவோட சென்டிமெண்ட்டு, அம்மாவோட பாசம் வந்து ஒரு அண்டர்டாகாகவே இருப்பாங்க எப்பயுமே. எந்த ஒரு இதுலேயுமே வந்து அப்பா அம்மா வந்து அந்த பாசம் வந்து சலிச்சது இல்லை. ஆனால் அப்பானா ஒரு எமோஷன் அப்படின்றது எப்பயுமே வந்து ரொம்ப விசிபிலிட்டியாக அது ரொம்ப கிரியேட் ஆகி சினிமாலேயும் சரி, ரியாலிட்டி ஷோஸ்லேயும் சரி, மீடியாவில் எல்லா இடத்துலையுமே நம்ம அதை வந்து பார்த்துருக்கோம். இந்த சீசனில் வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க அம்மாவை தூக்கி வச்சு பேசி அம்மா சென்டிமெண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸு ப்ளஸ் அவங்க உள்ளே போகிறப்ப பேசிட்டு போகிறதெல்லாம் வந்து வெளியே வந்துச்சு. நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கும் ஆக்சுவலாக. அண்டு தர்ஷா குப்தா, ஏன் இந்த தர்ஷாக்கு மட்டும் என் ஃபுல் நேம் டக்குன்னு வாயில் வந்துச்சுன்னு தெரில. ஏன்னா இந்த குக் வித் கோமாளிலேருந்தே பார்த்து பழகிருக்கேன். லாஸ்ட்டாக ஐ மீன் குக் வித் கோமாளி சீசன் 2 மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு பார்க்க தோணலை. இப்போலாம் வந்து நாரி போச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஒரு சில பேரால். ஸோ குக் வித் கோமாளி சீசன் 2 பார்த்தப்போ தர்ஷாவை பார்த்தேன். அந்த சீசன் முடிஞ்சுட்டு அடுத்த வாட்டி அப்போலேருந்தே பேச்சு வச்சு தர்ஷா உள்ளே போகுதுன்னு இவ்வளோ வருஷமாக போகல. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து டக்குன்னு ஃபுல் நேம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் பார்க்குறோம். நடுவில் சில படங்கள் நடித்தாங்க போல், அந்த படத்தெல்லாம் யாரும் பார்க்கல, உள்ளே போயிருக்காங்க. மற்றபடி அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் எனக்கு ஒன்றும் தோணலை. சத்யான்னு ஒருத்தர் உள்ளே போனார். அந்த ஜிம்மில் இருக்கிற சீன்ஸு, புல்லட்டை ஓட்டுறது, இந்த மாதிரி ஜிம்மு புல்லட்லாம் வீடியோவில் வந்துட்டாலே வந்து இதுவே வந்து சில அறிகுறி. அதாவது உள்ளே போகிறவன் சரியான ஏழரை எழுத போகிறான் அப்படின்ற மாதிரி சில அறிகுறி. இது வந்து நான் இத்தனை வருஷம் பிக் பாஸ் பார்த்த ஒரு ஆடியன்ஸாக நான் நோட் பண்ண விஷயங்கள். சரி, ஓகே, ஒரு மெடலை வாங்கி போட்டிருந்தான் டக்குன்னு. ஒரு மெடல் வாங்கி போட்டிருக்காரு. ஓ பரவாயில்ல, பாடி பில்டரா, ரொம்ப பேஷனோட லைஃப்பில் படிப்படியாக உழைச்சி அந்த இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும்போது தான் டக்குன்னு பார்த்தா ரம்யாவோட ஹஸ்பண்ட்டாங்க. ரம்யா யாருன்னா ஏதோ சீசன், அந்த சீசன்லாம் மறந்தே போச்சு, அந்த அளவுக்கு ஆண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். 2வா ஓகே ஏதோ ஒன்று. ரம்யா வந்து சிங்கர் ரம்யாவோட ஹஸ்பண்டாம். நான் இப்போ தான் சொன்னேன்ல, போன வருஷமே வந்து வாரிசுன்னு சொல்லிட்டு கடைசியில் வாரிசாக வெளியே போயிடுச்சு. கடைசி வரைக்கும் பேரை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே உள்ளே பண்ணலை, நெகட்டிவிட்டி சம்பாதிச்சுட்டு போயிடுச்சு. அப்போவே சொன்னோம், இந்த பொண்டாட்டி, புருஷன், அத்தை, தொத்தா குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஏன்டா இப்படி கோட்டாவாக மாற்றிட்டீங்க எல்லாத்தையுமே? இது எவ்வளோ பெரிய ஷோ, எவ்வளோ பேர் வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, எத்தனை திறமசாலிகள் இருக்காங்க. ஆர்கானிக்காக கஷ்டப்படுறவன், லைம்லைட்டுக்காக ஏங்குறவன், உண்மையாகவே திறமை இருக்கிறவங்களாம் பிடிச்சி உள்ளே போட்டால் தாண்டா உங்களுக்கும் வந்து ஷோ நல்லா ஓடும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், பல பேர் வாழ்க்கையை அது மாற்றும் அப்படின்றத நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதுக்கு நிறைய கண்டஸ்டன்ஸ் எக்ஸாம்பிளாகவும் இருந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து எல்லா வருஷமும் வந்து யாராவது ஒரு இந்த நெப்போ கிட்ஸ்ன்னு நெப்போ கிட்ஸு, நெப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நெப்போட்டிசம் கோட்டாவில் யாரையாவது உள்ளே எடுத்துடுறாங்க. இந்த வாட்டி வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்டோட புருஷன் சுஜாவர்னின்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு போச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வந்து ஏற்கனவே அவர் சிவாஜி கணேசனுடைய பேரன் நினைக்கிறேன். ஆமாம், சிவாஜி பேரனா இருந்து என்ன பண்ணாருன்னு தெரில, பேரனா இருக்கார். பேரன்றதுனால அப்பப்போ மீடியாவில் தலை காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஷோஸ் எல்லாம் வந்திருக்காரு. சுஜாவர்னின்றம்மா வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு போயிடுச்சு. அவர் 3 வருஷம் 4 வருஷமாக ட்ரை பண்ணுறாராம் பிக் பாஸ்குள்ளே வர்றதுக்கு. எனக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சா இவங்கள்ட்டலாம் போய் சொல்லுவேன், ஏன்டா ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் வர அளவுக்கு பிக் பாஸ் மட்டமான ஒரு ஈஸியான விஷயம் ஆகிடுச்சாடா உங்களுக்குலாம்?
ஏன்டா ஒரு ஆள் போனால் பத்தாதாடா, அதை வச்சுக்கிட்டு லைஃப்பில் உருப்பட்டு நீங்களாம் மேலே வாங்கலண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணும். ஓகே, நாள் யாரையும் திட்ட வேணாம், இல்லாட்டி நம்ம எப்படி பேசுவோம் நிறைய பேர் தெரியும். இப்போலாம் வந்து இந்த வீடியோ போட்டு ரிவ்யூ போட்டு யாரையாவது திட்டுறது பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மனசு கொஞ்சம் இலகின மனசாக மாறிட்டே வருது. ஸோ இந்த வாட்டி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். முடிஞ்சாலும் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் தீபக்கு, எனக்கு ஒரு பேர் தீபக்குன்னே மறந்துருச்சு. முன்னாடி பார்த்துருக்கேன், ஒரு அன்ஷு ஜோடி நம்பர் 1 எப்போயும் ஆடினாருன்னு நினைக்கிறேன். அவர் விஜய் பண்ண ஷோஸ்லாம் நான் பெருசாக பார்த்ததில்லை. ஆனால் சீனியர் மட்டும் தெரியும், ரொம்ப வருஷமாக இருக்காரு மட்டும் தெரியும். முடிக்கெல்லாம் ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரில, பார்க்க அப்படி தான் தோணுச்சு. வந்திருக்காரு சீனியர். ஸோ வந்து பிக் பாஸில் எப்பயுமே நல்லா வாழ்ந்து கெட்ட பரம்பரைன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வருவார்னு நினைக்கிறேன். நல்லா லைம் லைட்டில் இருந்துட்டு ஒரு நிறைய பேர் மக்களால் வந்து அந்த ஒரு விஷயத்தை தொலைச்சிருப்பாங்க, மறந்து ஒரு மீடியாவோட அந்த ஒரு கவனம் இல்லாத ஒரு ஆட்களாக இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி பிக் பாஸ் அமையும். அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் இவரை பார்க்குறேன். ஸோ இவரெலாம் வந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக கன்சர்ன்ஸ் இல்லை. ஐ மீன் நான் யார் கன்சர்ன்ஸ்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்திருக்காரு. ஆர்ஜே ஆனந்தி நிறைய படங்களில் வந்து அந்த அம்மாவை நான் ஹீரோக்கு தங்கச்சி, ஃப்ரெண்டோட ஐ மீன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ரோல்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ஆனந்தி அண்டு இந்த ஒரு கேவலமான ஒரு வடை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, உள்ளே வரவங்கலாம் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நான் வரணும், நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வைங்க. எத்தனை வாட்டிடா இதவே போட்டு அறுத்துக்கிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி இருக்கும். எனக்கு உண்மையாகவே நிறைய பேர் அதை சொன்னாங்க இன்றைக்கி. அதில் முதல் சொன்னது நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறத வச்சு பார்க்குறப்போ ஆனந்தி சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை சொல்கிறேன். இது நிறைய பேர் சொல்லாதீங்க, அதை செஞ்சு ரொம்ப ஃபேக்காகவும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி போதுண்டா அப்பா அருகில் வந்து போச்சு, இந்த ஷோவை நாங்கள் 7 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ சுனிதா வந்தாங்க. சுனிதா அனதர் குக் வித் கோமாளி, கியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன் கியூட்டினா அவங்களோட லாங்குவேஜ், அவங்க பேசுகிறது, அவங்க ஹியூமர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக நார்த் ஈஸ்ட் கேர்ள்ஸ்னாலே வந்து நம்ம பார்க்குற பார்வைகள் அண்டு அவங்கள வந்து நம்ம சில பேர் இந்தியனாகவே பார்க்க மாட்டாங்க. ஏதோ சொல்லக்கூடாது, ஆனால் நடக்கிறது அதுதான். இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது. சைனீஸு ஜாப்பனீஸுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரேசிஸ்ட்டு ரிமார்க்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வையில் ஒரு பொண்ணு அந்த கோர்ட்டில் கூண்டில் நிற்கிறப்போ அந்த பொண்ணு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுது லைஃப்பில், எல்லோரும் அந்த பொண்ணை எப்படி பார்க்குறாங்க, ஆனால் உண்மையாகவே என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக ஒரு சீன் வந்திருக்கும். ஸோ சுனிதா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்து தமிழ்நாட்டில் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசி அச்சீவ் பண்ணி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மனசு நிறைவாகவும் இருக்குது. ஜெஃப்ரி வழக்கம் போல் ஒரு இன்னொரு கேட்டகரி இருக்கும்ல, தமிழ் கானா சாங்ஸு பாடுற ஒரு கேட்டகரி, அது வந்து ரீசெண்டாக 2-3 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரியில் ஜெஃப்ரின்றவர் வந்தார். அகெயின் இவர் மம்மின்னு சொன்னார். ஸோ மம்மி பாசம், மம்மி சென்டிமெண்ட் பற்றி ஹைலைட் ஆச்சாங்க. அண்டு அவர் பேசிட்டு போகிறப்போ அவங்க அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னப்போ ஆக்சுவலாக அவங்க சிரிக்கலை, நடிச்சுக்கிட்டு ஐ மீன் அது உண்மையான சிரிப்பு இல்லை, நீங்கள் பேசுகிறீங்கன்றக்காக சிரிக்கிறாங்க, எங்கள் அம்மா உண்மையாக சிரித்து நான் பார்க்கணும், அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போகணுன்ற மாதிரி லைஃப்பில் முன்னேறணும், அவ்வளோதான் சிம்பிள். எதுக்கு நீ பிக் பாஸ் வர, வீட்டில் இருக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், லைம் லைட்டுக்கு வரணும், லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இதை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது, நான் இதை பிடுங்க வந்திருக்கேன், இது பண்ண வந்திருக்கேன், என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்திருக்கேன், ஏன்டா இந்த மாதிரி பேசுகிறீங்கன்ற கேட்கும் போது தான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. இந்த பையன் ரொம்ப அருமையாக பேசினாப்புல. அண்ட் அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு சூப்பர் படம் இருக்குது, அந்த படத்துலேருந்து இந்த கடவுள் உள்ளமேன்ற பாட்டை ரொம்ப அழகாக பாடினாப்புல. அந்த பாட்டு கேட்டாலே ஒரு மனசு அப்படியே பாரம் ஆயிரும். பிகாஸ் அந்த படம் சான்ஸ் கிடச்சா பாருங்கள், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த லெஃப்ட் வெர்சஸ் ரைட்டு, எந்த பெட்ரூம் செலக்ட் பண்ணுறோம், எந்த இதில் கக்கூஸில் நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போராட்டம். அதுக்குள்ளே ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு விஷயம் போச்சு. இந்த எபிசோடு ஃபுல்லாக போச்சு. ஜாக்லின் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதுக்காக பேசி அதோட ஒப்பீனியனை சொல்கிற வரைக்கும் நான் சொல்கிறப்போ தான் வந்து இதை வச்சு யார் யார் எப்படின்னு இடம் போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சே தவிர, அதுக்கு முன்னாடி வரவங்களாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ ரொம்ப மொக்க போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பிக் பாஸு வேலை அதானே, ஏதாவது ஒரு பாம்பை தூக்கி போட்டுருவார், அந்த பாம்பு வெடிக்குதா இல்லை புசுவானமாக மாறுதான்றது கண்டஸ்டன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் ஒத்துக்கல. இந்த ஆம்பளைங்க ரொம்ப விவரமாக விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வாரம் நாமினேஷன்ஸு இது பண்ணிடுறீங்கன்னு அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான். இந்த பக்கம் பொண்ணுங்க வந்து
ரவீந்தர் சார் வெளியே படுக்க கஷ்டப்படுவார் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டாங்க. அப்புறம் நாமினேஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டது வந்து எனக்கு கேட்டால் ஒரு முட்டாள்தனமான ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதை உள்ளே வந்த மற்ற சில பேருக்கு அது ஒத்து போகலன்றப்போ தான் வந்து அந்த 4 பேருக்கு அது புரிய வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி நாளே வெளியே போய் படுக்கிறதா, ஐயோ ஒரே வெக்கையாக இருக்கே, மழைகளை வந்துருச்சுன்னா மழையை விடு வேர்க்குமே, கொசு கடிக்குமே, இப்படியெல்லாம் யோசித்து உள்ளே தூங்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு 4 பேர் எடுத்த முடிவு தான் நினைக்கிறேன். அதனால் அது ஒரு மாதிரி போச்சு. என்னடா இது நைட்டு 12 மணி 1 மணிக்கு வீடியோ போட்டு ஏன் எங்கே தூங்கலான்ற பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் பிக் பாஸ்ன்றது இதுதான், சின்ன சின்ன விஷயங்கள் எப்போ வெடிகுண்டாக மாறும், எப்போ பூகம்பம் வெடிக்குன்றது தெரியாது. ஸோ நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு அந்த கான்செப்ட். ரஞ்சித் ரீசெண்டாக ரொம்ப கான்ட்ரவர்சியை சந்தித்த ஒரு ஆள், ஒரு மொக்க படத்தில் நடிச்சுட்டு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறன்ற பேரில் வாயிலிருந்து விஷத்தை கக்கிட்டு பல பேர் வாயில் விழுந்த ஒரு ஆள். மற்றபடி அவரை பற்றி பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும்னா நல்ல நடிகர், நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அண்ட் ரீசெண்டாக பல பெண்களுக்கு பிடித்த ஒரு பாய் பெஸ்டி கேரக்டர்னால் அது அவர் தான். ஏன்னா பாக்கியலட்சுமியில் பாக்கியாவோட பாய் பெஸ்டியே வராரு இல்லையா. ஸோ அதனால தான் எழில் கூட வந்தோடனே அவங்க அம்மாவோட பாய் பெஸ்டியை பார்த்தோன்னே போய் கட்டி பிடிச்சிட்டாப்ல. ஸோ அந்த விஷயத்தை அந்த பந்தத்தை உள்ளேயும் காமிச்சாங்க. ஸோ ஒரு பாய் பெஸ்டி, விஜய் டிவியோட ஒரு பாய் பெஸ்டின்னு சொல்லலாம். ஸோ பெஸ்ட் பாய் பெஸ்டி ஆஃப் த இயர் அப்படின்னு விஜய் அவார்ட்ஸ் தரதாக இருந்தாங்கன்னா, விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தாங்க இவர் தான் கொடுக்கணும். அவர் உள்ளே வந்திருக்காரு. விஜய் சேதுபதி செருப்பால் அடிக்கிற மாதிரி நல்லா நாசுக்காக சில விஷயம் பண்ணார். அதை பற்றி நான் டீப் டைவ் பண்ண விரும்பலை. ஏன்னா நான் சொன்னேன்ல, ரொம்ப இப்போலாம் கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆணவ கொலைன்றது வன்முறை கிடையாது. அது ஒரு விதமான பாசம், அது ஒரு நேசம். அது அவங்க மேலே இருக்கிற பாசத்தில் அப்படி பண்ணிடுறாங்க. பாவம் செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி பேசுனதை மட்டும் மன்னிக்கவே கூடாது. அதுக்கு ஆணவ கொலை அப்படின்ற அந்த ஒரு டேகே வைக்கக்கூடாது. பொட்டத்தனம் அப்படின்னு சொல்லணும். பொட்டை பயலுங்க தான் வந்து நம்ம வீட்டு பொண்ணோ இல்லாட்டி அந்த நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண ஒருத்தனையாக போய் ஒரு பப்ளிக்கில் ஒரு 4 பேர் அடியால் சேர்த்துக்கிட்டு போய் வெட்டுறது, கொல்றது, தண்டாவளத்தில் தூக்கி போடுறது, இல்லை பெண்ணுன்றதுனால பொட்டத்தனமாக என்னென்னமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த படத்துலலாம் பார்க்குறோம்ல. படத்தில் பார்க்குறது தாண்டி நியூஸ்லேயும் வருதில்ல, ஈஸியாக கொலை பண்ணிடுறது, விஷத்தை வச்சு கொடுத்துட்றது, இல்லை அடித்து சாகடிச்சுட்டு தூக்கில் ஏற்றி மாட்டி விட்டுறது, இந்த மாதிரிலாம் பொட்டத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து ஆணவ கொலை, ஹானர் கில்லிங் அப்படின்றதான் தாண்டி பொட்டை கொலை, பொட்டத்தனமான ஒரு செயல் அப்படின்னு பேரை மாற்ற நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு பொட்டத்தனமான ஒரு செயலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி பல பேர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஆனால் ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே போகும்போதே இவ்வளோ நெகட்டிவிட்டியோட, அட்லீஸ்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எடுத்துகிட்டு உள்ளே போகணுமா, நாளைக்கு ஒரு உள்ள நல்லா விளாண்டாலுமே நமக்கு இந்த விஷயம் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அதை இங்கேயே கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஓகே தப்பு பண்ணிட்டாரு, அதை உணர்ந்துட்டேன், பட்டுட்டேன், நான் கிடையாது அது, நீங்கள் நினச்ச பழைய ரஞ்சித் தான் ரஞ்சித், உண்மையான ரஞ்சித் அப்படின்னு விஜய் சேதுபதிட்ட பேசிட்டார்ல. ஸோ இதை இங்கேயே விட்டுருவோம். இதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ஸோ ரஞ்சித் உள்ளே போயிருக்காரு. அப்புறம் வந்து பவித்ரா, வருஷம் ஏதாவது ஒரு கேரக்டர்கிட்ட நம்ம வந்து லைட்டாக ஒரு சர்க்கிளை சந்திப்போம். ஓகேவா, அவங்கள பார்த்தோன்னேயோ இல்லாட்டி 2-3 நாள்லேயோ ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்கள ரசிப்போம், அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ரிவ்யூ. அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வாட்டி வந்து பவித்ரா பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பார்க்குறப்போ அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறையா பேசினாங்க, பேசுகிறதும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அவங்க கழுத்தில் அதுக்கு பேர் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், அது சோக்கர் தானே, சோக்கரா நெக்லஸா, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தாங்க. சோக்கர் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த பார்வையே வந்து என்ன சோக் பண்ண மாதிரி இருந்துச்சு, கழுத்தை பிடிச்சி. நீ ஏன் இதை கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன் கழுத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோக்கர்ன்றது கழுத்தில் போட்டுருந்துச்சு. ஸோ கழுத்தை பார்த்து நான் கேட்டேன். சோக்கர்ன்றது பொண்ணுங்க காதில் தொங்க விடுவீங்க, நான் காதை பார்த்து கேட்டிருப்பேன். இல்லை மண்டையில் வச்சுருந்தீங்கன்னா நெத்தியை பார்த்து கேட்டிருப்பேன். அது அங்கே இருந்தனால பெருசாக அது ஒத்துக்கோங்க, நீங்களே எத்தனை பேர் பார்க்குறீங்க. அதனால் வந்து அந்த சோக்கர் நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் அவங்களும் நல்லா இருந்தாங்க. அதனால் நான் அதை வந்து சொல்கிறேன். இப்படித்தான் நம்ம வருஷம் யார்கிட்டயாவது மாட்டிப்போம். ஆயிஷா, பூர்ணிமா, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஷெரீன்லாம் வந்து உண்மையாகவே பிக் பாஸ் வின் பண்ண வேண்டிய மெட்டீரியல். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் ஆயிஷா, பூர்ணிமாலாம் நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஆரம்பத்தில் இப்படி பேசினாலுமே உள்ள 7:30 கூட்டினோடனே வச்சு செஞ்சுருக்கோம். அதில் எந்த பாரபட்சமும் கிடையாது. ஸோ யாருமே வந்து நம்மளை போய் தெரியும்ல உங்களுக்கு, முன்னாடி பார்த்தவங்களுக்குலாம். ஸோ அதனால் வந்து அதில் வந்து கண்டிப்பாக வந்து வளர்றேன். பார்த்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு வளருவேன்,
இதே பவித்ரா உள்ள தப்பு பண்ணுச்சுன்னா வச்சு செஞ்சுருவோம். அதனால ஃபீல் பண்ணாதீங்க. சௌந்தர்யாக்குள்ளே போவோம். இது சௌந்தர்யாவுக்கு போவோம். அடுத்து சௌந்தர்யான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. வாய்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி கட்ட குரல், அந்த குரலில் பேசுகிற பெண்கள் வந்து அதில் ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஓகேவா? மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. அதை வந்து ரொம்ப ஒரு குறையாக பேசினாங்க. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் என்னாச்சு கோல்டான்னு கலாய்ச்சாங்க. இன்னொரு பொண்ணு வந்து, யார் அந்த பொண்ணு ஆக்சுவலாக சுனிதா இல்லை, சுனிதா வந்து கோல்டான்னு கேட்டாங்க. எந்த பொண்ணும் வந்து இந்த இன்னொரு பொண்ணு தர்ஷிகாவா, தர்ஷிகான்னு நினைக்கிறேன். தர்ஷிகான்ற பொண்ணு வந்து ரொம்ப பெரிய தப்பு. நாள்லேயே வந்து பேரை கெடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் பண்ணுச்சு. குரலை மாற்றி பேசுங்க, பெண்மையாக பேசுங்க, ஏன் இப்படி ஆம்பளை மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரி வாய் விட்டுருச்சு. தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுச்சு. அது ரொம்ப தப்பு. ஸோ ரொம்ப அந்த பொண்ணு ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இதுக்கு வருவோம். சௌந்தர்யா வந்தாங்க. நிறைய பேர் யாருன்னு எனக்கு தெரில சத்தியமாக. எல்லாருமே நான் இப்போ தான் பார்க்குறேன். கேட்டால் சீரியல் ஆக்ட்ரஸ்ன்றாங்க. நமக்கு தெரிஞ்ச சீரியல் ஆக்ட்ரஸ் வந்தவங்கள பாய் பெஸ்டி ரஞ்சித், அப்புறம் நம்ம எழில் நல்லா தெரியும். ஸோ நான் பாக்கியலட்சுமி அடிக்கடி வீட்டில் பார்க்குறப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம்னாலும் தெரியும். மற்றபடி ரொம்ப ஃபேமஸான சீரியல்லாம் தெரியும். மற்றபடி எல்லாருமே விஜய் டிவியில் ஏதோ ஒரு ஓரத்தில் சீரியல்லேருந்து வந்திருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு அருண், அவரும் சீரியல் ஆக்டரா. இவங்கெல்லாம் வரும்போது இன்ட்ரோலே வந்து என் ஷூ நான் இறங்குவேன், ஷூக்கு க்ளோஸ்அப் வைங்க, மாஸ்டர் விஜய் மியூசிக் போடுங்க, கூலர்ஸை க்ளோஸ்அப்பில் காட்டுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? இல்லை எடுக்கிறவங்க வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு சிரிக்கிட்டோன்னு இப்படி எடுப்பாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ தான் வரீங்க, வந்து ஒரு வாய்ப்புக்காக ஒரு மேடையை பயன்படுத்துறதுக்கு வரீங்க. வந்துட்டு மக்கள் மனசை கவர்ந்து இதுக்குள்ளே ஹீரோ ஆகும். இதுக்குள்ளே ஹீரோ ஆகிட்டீங்கன்னா உன் ஃபேன்ஸே இந்த எடிட்லாம் போடுவாங்க. வரும்போதே ரொம்ப பில்டப்பாக இருக்குது சில பேர்லாம் பார்க்குறப்போ. சரி, அருணாவது பரவாயில்ல, பல ஷார்ட் ஃபிலிம் நடித்து லைஃப்பில் வந்து படிப்படியாக மேலே வந்திருக்காரு போல். இந்த சத்யான்றவன வரும்போது தான் கடைசியில் ரம்யா புருஷனா, எக்ஸ் கண்டஸ்டன்டோட புருஷனா, ரெக்கமெண்டேஷன் கோட்டாவாணி அப்படின்றப்போலாம் வந்து ரொம்ப காண்டாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது அப்புறம் இந்த தர்ஷிகான்றவங்க வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த உள்ள வாய்ஸ் விஷயத்தை கலாய்க்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட இமேஜ் நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் நல்லா பேசினாங்க. மற்றவங்க மாதிரி நான் யாருன்னு தேடி இங்கே வந்திருக்கேன், இல்லைனா என்ன நானே தெரிஞ்சுக்க வந்திருக்கேன், கம்ஃபர்ட் ஜோன்ட்டு வெளியே வந்திருக்கேன்னு வடையெல்லாம் சொல்லாமல் டைரெக்டாக டு த பாயிண்ட், லைம்லைட்டுக்காக வந்திருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு, இந்த மேடையை பயன்படுத்துறதுக்காக வந்திருக்கேன், இது என்னோட கனவு, சிம்பிள், இதுதான் உண்மையான ரீசன். அதை ரொம்ப நேர்த்தியாக தெளிவாக சொல்லிச்சு. அது வந்து ஒரு மெச்சூரிட்டியை காட்டுச்சு. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப இமேச்சோட பேசுன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம பாக்கியாவோட பையன் எழில் வந்தார். நல்ல ஒரு பாக்கியலட்சுமி பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். நேச்சுரலாக பாக்கியலட்சுமியில் எல்லாருமே நல்லா தான் நடிப்பாங்க. இவர் கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. டக்குன்னு இவர் இல்லைன்றப்போ வேறு யாரையும் நம்மளால் ஏற்றுக்க முடியல கோபியோட பையனா. பிகாஸ் கோபிக்கும் எழிலுக்கும் இருக்கிற அந்த ரேப்பை நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அண்டு இவர் வந்து பாக்கியலட்சுமி விட்டதே மூவி சான்ஸ்க்காக தான் அப்படின்றாரு. நல்ல முடிவாக கெட்ட முடிவான்றது பிக் பாஸில் இருக்கிறத பொறுத்து தான் தெரியும். ஸோ அவர் வந்திருக்கார். அகெயின் அனதர் விஜய் டிவி சீரியல் ஆக்டரு. அண்டு அதுக்கப்புறம் வந்து ஹன்ஷிதா தானே பேர். அவங்க ஏதோ நிறைய ஏற்றட் சம்பாதிச்சிருக்கேன், அதை வந்து சரி பண்ணணும் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன கான்ட்ரவர்சின்னு தெரில, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இந்த ரொம்ப ரிசர்ச் பண்ணி நோண்டி செலிப்ரிட்டிஸ் பற்றி ஃபாலோ பண்ணி பேசுறதுலாம் நம்ம ரொம்ப வீக். அதை வந்து எனக்கு தான் நீங்கள் சொல்லித்தரணும். ஸோ கீழே கொஞ்சம் போடுங்க. பிக் பாஸ் என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நம்ம மோஸ்ட்டாக வந்து கவர் பண்ணுவோம். மற்றதில் கொஞ்சம் வந்து அனுபவம் இல்லை. நானும் கூகுளெலாம் போய் பார்த்தேன். என்னடா இந்த பொண்ணு பேரே ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்பெல்லிங்கே தெரில, இந்த பொண்ணு யாருன்னு தெரில, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன கான்ட்ரவர்சி என்ன ஏற்றடுன்னு நமக்கு எப்படி தெரிய வரும். ஸோ இன்னுமே பிக் பாஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போன்னு விட்டாச்சு. ஒரு சாதாரண இந்த போன வருஷம் அக்ஷயான்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அது மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன், அன்புக்காக ஏங்குறேன், அப்படி வீட்டுக்குள்ளே பட்டாம்பூச்சியாக பறக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர எல்லா சீசன்லேயும் அப்படி ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த ஒரு அரலூசுன்ற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் யார் அப்படின்னு. இந்த மாதிரி ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டட் பேரண்ட்ஸு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பங்கு பெரிய என்ன சொல்கிறது பங்கு வந்து லைஃப்பில் பெருசாக இருந்திருக்குன்றது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பேசுனதை பார்த்து தெரிஞ்சிச்சு. அன்புக்காக ஏங்குறேன்னுச்சு, ஆனால் தப்பான இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்னவ் இன்னொரு சீரியல் ஆக்டர். நான் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஃபேக்கான ஒரு வீடியோ இன்ட்ரோ, ஸ்டேஜ்லேயுமே ரொம்ப ஒரு ஃபேக்கான பேச்சு. ஃபேமிலி வீடியோ பற்றி பேசுகிறப்போ ஏதோ பாம் பிளாஸ்ட் ஆச்சு, பாம் பிளாஸ்ட் ஆகலை, பாம் பிளாஸ்ட் மாதிரி வாழ்க்கையில் தான் நடந்துச்சு. அதை அப்படியே என்னை புரட்டி போட்டுருச்சு. அதிலிருந்து என்ன ஆக அது என்னன்னு தெரில, அதை அவர் வீடியோவில் சொல்லலை.
சம்திங் மேபி அந்த அளவுக்கு வீட்டில் எதாவது நடந்துருந்துச்சுன்னா சாரி ப்ரோ, தெரியாமல் நான் எதுவும் பேசிடக்கூடாது. பட் ஆனால் என்னன்னு சொல்லலை, அதுவும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டேஜில் வந்து வீரத்தை பற்றி பேசுகிறப்போ, சண்டைக்கோழின்னு பேசுகிறப்போ ஆம்பளைன்ற வார்த்தையை விட்டுட்டார் விஜய் சேதுபதி. உடனே லாக் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே அகெயின் அதாவது நிறைய பேர் எப்படா எவன் எதில் சறுக்குவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த தர்ஷிகா போய் அந்த பொண்ணோட வாய்ஸை கேண்டில் பண்ணுறது, அப்புறம் இந்த ஆர்னவ் போய் ஆம்பளைன்றது கோவம், ஆம்பளைனா சண்டை செய்யணும்னு ஆண்மை தன்மையை பற்றி பேசுறது, இதெல்லாம் வந்து நாள்லே பயங்கரமான ஹெட்லைனாக மாறும். எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இதை தான் ஹெட்லைன்ஸாக வச்சு பேசுவோன்னா பாருங்களேன். அது அந்த மாதிரி வந்து ஏன்னா வாரம் ஜட்ஜ் பண்ணணும் இல்லையா? இப்போ வேறு 24 ஹவர்ஸில் யாரையும் எலிமினேட் பண்ண போகிறாங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் பெருசாக வரும். இவனா வந்தப்போவே ஆம்பளை அது இதுன்னு பேசுனா, ஆம்பளை தானே போப்போ வெளியே போய் ஆம்பளையே வாழ்ந்துக்கு அப்படின்னு தோணும். இல்லை இந்த பொண்ணு வந்தோடனே ஒரு பொண்ணை பாவம் ஹர்ட் ஆகுது, குரலை பற்றி கிண்டல் பண்ணுதுன்றப்போ உடனே வெளியே அனுப்ப யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் வந்து முத்துக்குமரன் அவரோட பேர் முத்துக்குமரன் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவரை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் மேபி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி. ரொம்ப நல்லா பேசுகிற வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன். அண்ட் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்களில் எனக்கு செட் ஆன மாதிரி நல்லா பேசியிருக்காரு. அவர் பேசின அரசியல் ரீல்ஸ் பிடிக்காதவங்க இப்போவே அவரை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் சரியில்லை அப்படின்ற மாதிரி. அகெயின் அரசியலை வந்து கண்டஸ்டன்ஸ்குள்ளே அவங்க பார்வை என்ன வேணா இருக்கலாம், பட் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க கேரக்டர் எப்படின்றத மட்டும் பார்ப்போம். அப்படி தான் நானும் பார்க்க போகிறேன். ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டாரு, நான் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டஸ்டன், நான் சொன்ன வெரைட்டின்னு சொன்னேன்ல, ஒரு முத்துக்குமரன், ஒரு சுனிதா, ஒரு ஜெஃப்ரி, இதுதான் வந்து நான் ஆசைப்படுற அந்த ஒரு வெரைட்டி. மற்றபடி எவனோ ஒருத்தன் ஜிம்முக்கு போகிறான், சிக்ஸ் பேக் வச்சுருக்கான் அப்படின்றதுக்காகலாம் வந்து உடனே கூப்பிட்டு உள்ளே அனுப்பிச்சிக்கிட்டு கோட்டாவில் யாரையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து நமக்கு கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ முத்துக்குமரன் வந்தது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜெஃப்ரி பேசினப்போ, அவங்க அம்மா பற்றி பேசினப்போ விஜய் சேதுபதியே வந்து லைட்டாக இதாகிட்டாருன்றத ஆஃப் கேமரா இல்லை, மெயின் கேமரா விட்டு பேக் ஸ்டேஜில் போய் பதிவு பண்ணிட்டு போனார். அது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அது மாதிரி இது வரைக்கும் எந்த ஹோஸ்ட்டுக்கும் பண்ணதில்லை. மேபி கமல் காமிச்சிருக்க மாட்டார் அந்த மாதிரி எமோஷன்ஸை. விஜய் சேதுபதி அதை பேசிட்டு போனது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அது நல்ல விஷயமா இருந்துச்சு. ஓப்பனாக வந்து ஒரு கண்டஸ்டன்ட் பேசுகிறப்போ எனக்குமே வந்து எனக்கு இதாக இருந்துச்சுன்றத ஒரு ஹோஸ்ட் பின்னாடி போய் சொல்லிட்டு போகிறது, அதை எடிட் பண்ணாமல் காட்டுறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பார்க்குறப்போ. அப்புறம் ஜாக்லின், அனதர் விஜய் டிவி விஜே, ஃபீமேல் விஜே ஹோஸ்ட்டு. விஜய் டிவியில் இருந்து வர ஒரு ஃபீமேல் விஜய்னாலே வந்து எல்லாம் திணறாங்க, பதற்றமாகி சதறி ஓடுறாங்க. ஏன்னா நடந்த சம்பவங்கள் அப்படி. பிக் பாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சில ஹேட்டரை சம்பாதிச்சாங்க பிரியங்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரில. இந்த அபிஷேக்ன்ற பையன் வெளியே போனதுக்கப்புறம் அப்படியே வந்து இமேஜ் மாறிடுச்சு, கேம் விளாடுற போக்கே மாறிடுச்சு. சத்தியமாக எனக்கு இப்போ வரைக்கும் டவுட் இருக்குது. கண்டிப்பாக கன்ஃபெஷன் ரூமில் மெசேஜ் பாஸ் பண்ணி ஆளோட கேமே மாற்ற வச்சிட்டாங்க. வெளியே உன் பேர் நாறுது, உன் பேர் நாரிச்சுன்னா வெளியே வந்து சேனல்லையும் நீ விஜயாவாக இருக்க முடியாது, தயவு செஞ்சு மாற்றிக்கன்னு ஏதோ சொல்லி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது இப்போ வரைக்குமே மர்மமாகவே இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு ஆள் குக்குத் கோமாளிலையும் 7.5 கூட்டியிருக்கு. அதை பற்றி நம்ம வீடியோ கூட நினச்சா போட்டுக்கலாம். பட் நம்ம தான் ஒரு சோம்பேறி ஆச்சு, அதை பற்றிலாம் நம்ம பேசலை. ஏன் இதை சொல்கிறேன்னா, விஜய் டிவியிலேருந்து வர ஒரு விஜய்னாலே அவங்க தான் அந்த ஷோ ரன் பண்ணுற நிலப்பட சிறப்பு உள்ளே போகிறாங்க. ஜாக்லின் அப்படிப்பட்ட ஆளான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி தெரில. அந்த பொண்ணு ரீசெண்டாக நான் நிறைய ஷோஸில் பார்க்கவும் இல்லை, இப்போ உள்ளே போயிருக்கு. ஆனால் போன உடனே ஜாக்லின், தர்ஷிகா, அப்புறம் பவித்ரா, இந்த 3 பேர் நினைக்கிறேன். இந்த 3 பேருக்கு அந்த ரூலில் அந்த ஒரு வாரம் நாமினேட் பண்ணக்கூடாது ஆண்கள் அப்படின்ற அந்த ட்விஸ்ட்டில் வந்து உடன்பாடே இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜாக்லின் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நான் இப்படி தூங்கிட்டேன்னா நான் ஒத்துக்கிட்டதான் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி நின்று பேசுகிறாங்க. அந்த ஒரு இது வேணும். அது வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா, இல்லை எல்லாரும் படுக்கிறப்போ இது மட்டும் 7.5 கூட்டதுன்னு நினைக்கிறாங்களா? நெகட்டிவாக பார்க்குறத விட ஷோ எவால்வ் ஆகிடுச்சு. இன்னுமே வந்து சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு தேவையில்லாத மாதிரி தோணினாலுமே நீயா இருக்கியான்றதுல தான் இங்கே பெரிய சேலஞ்சு. ஏன்னா இவ்வளோ வருஷம் நடந்ததுக்கப்புறம் வர்றவங்க எல்லாருமே ஒரு பிளானோட ஸ்ட்ராட்டஜியோட நடிக்க போகிறாங்கன்றது தெரிஞ்ச விஷயந்தான். அதில் முடிஞ்ச அளவு யார் வந்து சில விஷயங்களை ப்ரூட்டலாக ஓப்பனாக ஆனஸ்டாக இருக்கான்றதை இனிமேல் நின்று பேச போகுது. எப்படியெல்லாம் விளையாடணும், அந்த மாதிரி ஆட்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வின்னர்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். எப்படியெல்லாம் விளையாடக்கூடாது, எப்படியெல்லாம் ஒரு கேவலமான விஷயங்கள் பண்ணியுமே சில பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம்.
ஸோ இப்போ வர கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து உண்மையாகவே இது ரிவ்யூவர்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஒருத்தன் எப்படி இருந்தால் அவன் ஒரு வின்னிங் மெட்டீரியல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து வேறு அப்ரோச்சில் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் இனிமேல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஏன் சொல்கிறேன் எனக்கே தெரில. ஆனால் ஜாக்லின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டோட இந்த எபிசோடு முடிக்கிற மாதிரி காமிச்சாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். முடிஞ்ச அளவு போன வாட்டி மாதிரி இல்லாமல் எல்லா வாட்டியும் சொல்கிறது தான், கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என்னைக்காவது 1 நாள் மிஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. லேட்டாகாச்சும் நான் போட்டுடுறேன். முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணுறேன். அண்டு இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.